ஹலோ கைஸ், வழக்கமான செயல்கள். சேச்சே இல்லை 4 நாளைக்கு லீவு. கேரளாவுக்கு செல்லும் பயணத்தில் நாள் 1 காலையில் 5:30க்கெலாம் ஷார்ப்பாக கிளம்பிடுவோன்னு சொன்னாங்க. சரி, நானும் ஷார்ப்பாக இல்லைனாலும் கொஞ்சம் ஷார்ப்பாக ஏஞ்சி உட்காந்தேன் வந்துடுவாங்கன்ட்டு. ஆனால் பார்த்தா நம்மளுக்கு பிஸ்கெட் கொடுத்துறாங்க. சொன்ன ஸ்பாட்டில் நம்ம கரெக்டாக போய் இருக்கலாம்னு பார்க்குறப்ப ஏதோ ஒன்று குறையுதே, மிஸ் ஆகுதுன்னு பார்த்தா முக்கியமான பேக் மிஸ் பண்ணிட்டேன். நம்ம ரேபிடோனா கூட சொன்ன ஸ்பாட்டுக்கு போய் உட்காந்தா இன்னும் வரல. அடிக்கிற வெயிலுக்கு ஹோட்டலில் போய் ஏசி காத்து வாங்கலான்னு பார்த்தா இவனுக்கு பொறுக்கவே இல்லை. கிளம்பி வெளில வாடான்னா இவன் கடைசியில் வரமாட்டேன்னு பிஸ்கெட் கொடுத்தான். இவனை கமெண்ட் செக்ஷனில் ஒரு 4 கழுவி விட்டுப்போங்க. இவன் பேசிட்டு இருக்கப்ப நம்ம கூட பயணத்து செல்லும் நண்பர்கள்லாம் வந்துட்டாங்க ஒரு வழியா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கூட டைம் வேஸ்ட் பண்ண கூட கரெக்டாக ஜூட் விட்டோம். போகிறப்ப நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில நண்பர்கள் பற்றிலாம் பேசிகிட்டே போனோம். அதில் பசி எடுத்துச்சு. சரி, ஒரு ஸ்டாப் போட்டு சாப்பிட்டு முடிச்சு மறுபடியும் 8ஆம் வண்டியும் எடுத்தோம். மலை தம்பி பிச்சுக்கிட்டாரு. சரியான மலையில் ஃபன் பாட்டை போட்டு ஒரு ஓட்டுனா இருப்பாருங்க. அவர் யாருக்கும் வாட்டர் டேங்க் வெடிச்சிருச்சு. சரி, அதை டிஸ்போஸ் பண்ணலான்ட்டு இறங்கணும் எல்லாரும். மறுபடியும் வண்டி எடுத்துட்டு சங்கீத ஸ்வரங்கள். இந்த கோயில் சரியாக இருந்தது. செக்ஷனில் நீங்களே நான் கெஸ் பண்ணிட்டு போங்க. அம்மா கூட வந்த ப்ரோ எனக்கு ஒரு ஸ்பாட் தெரியும், அங்கே கூட்டு போனார். சரியான வரவேற்பு. இப்போனா மாமியார் மருமக வீட்டுக்கு வந்தால் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி கவனிச்சாங்க. லைஃப்லேயே பாதி சாப்பிடாத டிஷ்ஷஸ்லாம் ஹோட்டலில் ஒரு பாயாசம் கொடுத்தாங்க பாருங்க, சரியா இருந்தது. சரி, அப்படியே அங்கே பச்சை பசேன்னு ஒரு இடம் தென்படுது. சரி, அதை ஒரு வாட்ச் விட்டு அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க 2 பேரும். சரி, போய் முகம் நடிப்போம். நானும் போய் பேசினேன். அப்புறமா அங்கே சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆகணுன்றதுக்கோசமே காரை ஒரு ஓரமாக போட்டு நடந்தோம். நானும் வரும் ஓட்டுக்கிற ஒருத்தர் ஆக்டர் சும்மா விடுவாரா, எட்டா ஒரு ஷூட்டுன்னு எடுத்தாரு. நீங்களே பாருங்க அந்த அட்ராசிட்டியை. முடிச்சுட்டு அப்படியே பாதி கேரளா கிட்ட போயிட்டோம். சரியான டிராஃபிக். இப்போலான்னு மறுபடியும் ஒரு ஸ்பாட்டில் ஓரம் கட்டணும். லாட்டிலாம் விட்டுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சோம். கேரளாவில் என்ட்ரானு இந்த டனல் வந்து ஏதோ ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு வழியாக ரீச் ஆகிட்டு ரூமெல்லாம் செக்இன் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட்டாக போனோம். ஒரு இடம் கிடச்சிட்டு அதே மாதிரி ஃபுட்டும் சரியாக இருந்தது. அப்படியே ரூமுக்கு ஜூட்டுவிட்டோம் எல்லாரும். இல்லை பாதி படுத்துச்சு. ஆனால் இவர் மட்டும் அது மாதிரி மூஞ்சில் ஏதோ போட்டுருந்தாரு. எதுன்னு கேட்டால் நாளைக்கு ஷூட்டிங் இருக்குன்னாரு. ஸோ நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் பாருங்க. பை பை.